Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்ஸ் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்னு பாருங்கள். அசிஸ்டண்ட் ஹைவே இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 34 வேகன்சி. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு 6 வேகன்சி. குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் 20 வேகன்சி. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கெலாம் 40 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் டேட் என்ன டேட்னா 6 டிசம்பர் 2024. அதன்படி நாங்கள் இந்த வயசெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்தராக மற்ற எல்லா க்ரைட்டேரியாவும் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்டிங்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக செக் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 போஸ்டிங் இல்லையா? அதாவது அசிஸ்டண்ட் ஹைவே இன்ஜினியர், அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் பிரிட்ஜ் அல்லது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர். இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் மாஸ்டர் டிகிரியோ இல்லை சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரியோ இல்லை சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் சிவில் படித்தவங்க மட்டும்தான். சிவில் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் சரி இல்லை யூஜி படிச்சிருந்தாலும் சரி, அதாவது பிஇ பிடெக் எம்இ எம்டெக் டிப்ளமோ சிவில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சப்போஸ் பிஜி வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அதாவது எம்இ எம்டெக் சிவில் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டில் இருக்கணும். அதே போல் நீங்கள் பிஇ பிடெக் சிவில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் டிப்ளமோ சிவில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிலவெண்ட் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான இந்த க்ரைட்டேரியா. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி டிசேபிலிட்டி கேட்டகரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த டேபிள்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு அந்த 100%ல் 65% இதுக்கு போயிடும். மீதி இருக்கிற 35% பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி கம்யூனிகேஷன் காம்பிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 35% போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ அந்த இன்டர்வியூ 2 பகுதியாக இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஒன்று ஹிந்தி இல்லை இங்கிலீஷ், இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு இந்த என்கேஜ்மெண்ட் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். உங்களுக்கு இனிஷியலாக ஒரு 1 இயர் தான் ஒர்க்கிங் பீரியட் இருக்கும். ஃபர்தராக தேவையை பொறுத்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அந்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்காக ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000லேருந்து 46,000 வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் இருக்கும். அதாவது 25,504லேருந்து 46,417 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20,696 ரூபாயிலிருந்து 37,667 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கண்டிஷன் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சூட் ஆகுதோ அவங்க மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும்தான். அதாவது www.rights.com இந்த வெப்சைட்டில், இந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் கேரியர் செக்ஷனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு, ஓகேங்களா, அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டு. ஓகேங்களா? இதை நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட அந்த பிரிண்ட்டு கூட எனேபிள் பண்ணிக்கணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட்டும் உங்கள் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை.
நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஆன்லைனில் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஹார்ட் காப்பியாக வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட அந்த பிரிண்ட்டு கூட, அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட்டு கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும், சரிங்களா, சேர்த்துக்கணும். இதை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். மற்றபடி ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நாங்கள் கேட்குற டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் போடும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆகும், சரிங்களா. அது கூட இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட ஹார்ட் காப்பியாக ரெடியாக வச்சுக்கோங்க. இன்டர்வியூ வர்றப்ப அதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ கொரியர் மூலியமாகவோ அனுப்ப தேவையில்லை. இன்டர்வியூ வரப்போ கரெக்டாக எடுத்துன்னு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முக்கியமாக இந்த ஆர்டர் இவங்க ஏலேருந்து ஜே வரைக்கும் என்ன ஆர்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டர் தான் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி ஹார்ட் காப்பி வந்து ரெடியாக வச்சுக்கணும். அது நல்லா புரிஞ்சுக்குங்க, சரிங்களா. கரெக்டாக ஆக்டிவ் இருக்கிற மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுறது அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான லொக்கேஷன்ஸ், ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா, அஸ்ஸாம், கொல்கத்தா ஒரு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணால் நீங்கள் போகலாம், அது உங்களோட விருப்பம், ஓகேங்களா. இந்த 3 லொக்கேஷன்ஸ் தான் இன்டர்வியூ நடக்கும். டைமிங் டேட் பார்த்தீங்கன்னா 2 டிசம்பர்லேருந்து 6 டிசம்பர், சரிங்களா. இந்த நாட்களில் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு பேசிஸ், முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு லொக்கேஷன்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ போகலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் முதலில் வரவருக்கு முன்னுரிமை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்வியூ டேட்டு, டைமிங், இதெல்லாம் பார்த்துக்குங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9:30 to 11:30க்குள்ளே அங்கே வந்து இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம், ஓகேங்களா. முடிஞ்சால் நீங்கள் முன்னாடியே போயிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு பிறகு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது அப்டேட் இருந்தால் நாங்கள் வந்து அங்கே தான் வந்து அறிவிப்போம். அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலுமே அங்கே தான் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ கடைசியாகவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கியமான தேதிகள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற அந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா 14 நவம்பர் 2024 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணுறத லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிசம்பர் 2024, ஓகேங்களா. காலையில் 11 மணியோட முடியுது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 6 டிசம்பர் 2024 காலை 11 மணியோட முடியுது. இன்டர்வியூ டேட் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், 2 டிசம்பர்லேருந்து 6 டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான வெளியுமே நம்ம சொல்லியாச்சு, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்து 9:30 to 12:30 AM, ஓகேங்களா. காலையில் தான் நீங்கள் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்புறம் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும், இந்த ஆர்டர் படி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த செக்லிஸ்ட்டுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் லிமிடெட், ஓகேங்களா. இது வந்து அஸ்ஸாமில் இருக்குது. இந்த நிறுவனம் அறிவித்த முக்கியமான இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள், ஓகேங்களா. அது ரெக்யர்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் த்ரூ வாக்-இன் இன்டர்வியூ, ஓகேங்களா. ஸோ இதுக்கான முக்கியமான விவரங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. ஒன்லி சிவில் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.